அதாவது பவித்ரா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நாகநேந்திர கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவருக்கு போதும் பொண்ணு என்ற மனைவியும் தவமணி என்ற மகனும் உள்ளனர். தவமணிக்கு 20 ஆகிறது. இவர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் ஆடுகளை வாங்குவதற்காக வெளியில் சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஆட்டுக்கொட்டையில் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த முருகன் மறுநாள் காலையில் மாயமானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அவர்களை 2 நாட்களாக தேடி வந்ததும் அவர்கள் உறவினர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் முஷ்டிக்குறிச்சி சேர்ந்த காசி என்பவர் அவரது தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக கிணற்றில் பார்த்தபோது அப்போது சாக்கு மூட்டை மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அது மான் ஏதாவது விழுந்திருக்கலாம் என முதல் சந்தேகம் அடைந்துள்ளனர். தொடர்ந்து மூட்டையில் மனித உடல் இருப்பதை கண்டு அதிர்ந்தவர்கள் ஆவியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அந்த மூட்டையை சோதனை செய்து பார்த்தபோது இறந்தது முருகன் என தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரது உறவினர்கள் கதறி அழுத நிலையில் அவரது மகன் தவமணி சந்தேகத்துக்கிடமாக இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரை விசாரணை மேற்கொண்டதில் காவல்துறை விசாரணையில் நண்பர், அதாவது தவமணியுடைய நண்பர் அபுபக்கருடன் சேர்ந்து தனது தந்தையை கட்டையால் தாக்கி கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவமணி அவர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பகுதியில் இருந்ததாகவும் ஆடுகளை விற்றதாகவும் திருட்டுத்தனமாக தனது தந்தை வளர்த்து வந்த ஆடுகளை விற்று மது உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதன் காரணமாக தந்தையை கட்டையால் தாக்கி தானும் தனது நண்பரும் கொலை செய்ததாக தவமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது தவமணி மற்றும் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டு காவல்துறை தரப்பில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பவித்ரா.